வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபினி. இப்போ நம்ம பயன்முறை தமிழில் உள்ள ஆட்சித்துறை சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நிர்வாக ரீதியாக உள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முந்தைய வகுப்பில் சில சொற்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கேம்ப்னா தங்கல் அல்லது பாசறை. அதாவது தற்காலிகமாக ஒரு இடத்துல தங்கி பணியாற்றுதல். எடுத்துக்காட்டாக மருத்துவ முகாம் சொல்லலாம். அதுக்கடுத்து கேன்சல்னால் நீக்கல். ஒரு முடிவை ரத்து செய்தல் அல்லது நீக்குதல். கேன்சல், நீக்கல். கேண்டிடேட் வேட்பாளர், நாடுனர், தேர்வெழுதி. அதாவது ஒரு பதவிக்கு அல்லது தேர்தலுக்கு போட்டியிடுபவரை குறிக்கும். கேண்டிடேட் ஃபார் அப்பாயின்மெண்ட் பணி நாடுனர். அதாவது வேலைக்காக விண்ணப்பித்திருப்பவர். கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன் தேர்தல் வேட்பாளர், அதாவது தேர்தலில் போட்டியிடுபவர். கேண்டிடேட் ஃபார் எக்ஸாமினேஷன் தேர்வெழுதி, அதாவது தேர்வு எழுத வந்திருப்பவர். கேனிபல்னால் தன் இனம் தின்னி. அப்படின்னா தன்னோட இனத்தையே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம். அதுக்கடுத்து கேன்டீன்னா பணிமனை, உணவகம். பணிமனை, உணவகம். அதாவது அலுவலகம், தொழிற்சாலைக்குள்ளே இயங்கக்கூடிய உணவகம், சிற்றுண்டி சாலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கண்டோன்மெண்ட் அப்படின்னா பாளையம். அதாவது இராணுவத்தினர் குடியிருக்கக்கூடிய பயிற்சி பெறும் பகுதி. குடியிருக்கும் அல்லது பயிற்சி பெறும் பகுதி. இராணுவத்தினர் குடியிருக்கும் பகுதி அல்லது பயிற்சி பெறும் பகுதியை தான் பாளையம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டோன்மெண்ட். கேன்வாஸ், கித்தான், முரட்டு துணி. அதாவது கூடாரங்கள் அந்த துணியில் செய்வாங்க. கூடாரங்கள் செய்ய பயன்படுத்தக்கூடிய துணி, அதை தான் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து கெப்பாசிட்டி கொள்திறன் சொல்லலாம். ஒருத்தரோட பணித்திறனையும் சொல்லலாம். ஒருவருடைய பணித்திறன் கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து கேபிட்டல்னா தலைநகர் அல்லது முதல்னா முதலீடு. ஒரு நாட்டோட தலைநகரத்தையும் சொல்லலாம். முதலீடு, ஒரு தொழிலை தொடங்க தேவையான முன் பணத்தை கூட குறிக்கும் கேபிட்டல். காருக்கு தமிழில் பாருங்கள், சீருந்து. அதற்கடுத்து கேரிடு ஓவர், தாக்கல். அதாவது அடுத்த பக்கம் கொண்டு செல்லல். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு மீதியையோ ஒரு கணக்கையோ அடுத்த பக்கத்துக்கு கொண்டு செல்லல், அதான் கேரிடு ஓவர், தாக்கல். கேரி அவுட் அப்படின்னா நிறைவேற்று, ஒரு வேலையை செய்து முடித்தல். கேஷ், அது ரொக்கம். கேஷியர்னால் இப்போ காசாளர். பேங்க்லாம் கேஷ் கவுண்டரில் இருப்பாங்கள்ல, அவங்க தான் காசாளர், கேஷியர். கேஸ்ட், சாதி, இனம். கேஷுவல், திட்டமிடப்படாதனா தற்செயலாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான் கேஷுவல். லேபரர், நாட் கூலியாள். அதாவது தினக்கூலின்னு சொல்லுவோம்ல, அதான் கேஷுவல் லேபரர், அன்றாட கூலிக்கு வேலை பார்க்குறவங்க. அதுக்கடுத்து கேஷுவல் லீவ் அப்படின்னா தற்செயல் விடுப்பு. சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குறுகிய கால தற்செயல் விடுப்பு, கேஷுவல் லீவ். அதுக்கடுத்து காசன் டெபாசிட், எச்சரிக்கை வைப்பு. அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு சேவையை பெறுறோம்னா முன்கூட்டியே அதற்கான ஒரு தொகையை செலுத்துறது, அதான் காசன் டெபாசிட். சீலிங், உச்சவரம்பு. சீலிங்னா உச்சவரம்பு. இப்போ நில உச்சவரம்புலாம் சொல்லுவாங்களே, உச்சவரம்பு சீலிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு இதே கிடையாது. ஒரு விஷயத்திற்கு விதிக்கப்படும் அதிகபட்ச எல்லை தான் உச்சவரம்பு. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சீலிங் அப்படின்னா உச்சவரம்பு. செல்னா சிற்றறை, களம், அணையம். அதாவது சிற்றறை, சிறிய அறையை தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். அறிவியல் ரீதியாக உயிரணுவை சொல்லுவோம் செல். சிமெண்ட், பைஞ்சுதை.
சிமெண்ட் வந்து நம்ம கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தக்கூடிய பொருள். சென்சார் அப்படின்னா தணிக்கை குழு. இப்போ செய்திகள் இல்லைன்னா திரைப்படங்களில் ஏதாவது சர்ச்சைக்குரிய பகுதிகள் இருந்துச்சுன்னா அதை நீக்குதல், அது நல்ல படமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது எல்லாமே இந்த தணிக்கை குழுவோட வேலை. சென்சார் தணிக்கை. சென்ட்ரல் மைய நடுவன், மத்திய அரசை கூட சொல்லலாம். சென்ட்ரல். அதற்கடுத்து சென்டர் மையம், அதாவது நடுப்பகுதி. சர்டிஃபிகேட் சான்றிதழ். இப்போ நம்ம ஒரு இதில் வெற்றி பெற்றோம்னா அதை உறுதியளிக்கிற விதமாக கொடுக்கக்கூடியது தான் நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டு. செஸ் தீர்வை அப்படின்னா வரி. அதற்கடுத்து செலான் செலுத்து சீட்டு. செலான்னா என்ன? செலுத்து சீட்டு. வங்கியில் பணம் செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சீட்டு தான் செலான் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் அப்படின்னா பொறுப்பு, குற்றச்சாட்டு. இப்போ பொறுப்புனா இப்போ கடமை. ஒரு பணியில் இருக்கிறவங்க தன்னோட கடமையை கரெக்டாக செய்கிறது, அதாவது பொறுப்பு. குற்றச்சாட்டு வந்து ஒருவர் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கடுத்து சார்ஜ் மெமோனா குற்றச்சாட்டு குறிப்பு. இப்போ ஏதாவது ஒரு ஊழியர் வந்து தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறுக்கு விளக்கம் கேட்டு அளிக்கப்படுவது தான் சார்ஜ் மெமோ, குற்றச்சாட்டு குறிப்பு. சார்ஜ் சீட்டு அப்படின்னா குற்றச்சாட்டு படிவம். இப்போ ஒரு குற்ற வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விசாரணையோட முடிவில் காவல்துறை நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையை தான் சார்ஜ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, குற்றச்சாட்டு படிவம். அதுக்கடுத்து சார்ட் விளக்கப்படம். செக் மேலாய்வு, அதாவது செக் பண்ணுறது, இந்த ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சிட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணுறது மேலாய்வு. சேர் நாற்காலி. சாக்கு சுதைத்துண்டு, சாக் பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, சாக் பீஸ், அதாவது சுண்ணாம்பு கட்டி. அதுக்கடுத்து செக் காசோலை. சிம்னி அப்படின்னா புகைப்போக்கி. இப்போ தொழிற்சாலையில் என் வீட்டில் கூட அடுப்பில் இருந்து புகையை வெளியேற்றக்கூடிய ஒரு குழாய் போன்ற அமைப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் சிம்னி அப்படின்னு சொல்லுவோம். சிம்னி புகைப்போக்கி. சிகரெட் வந்து சுருட்டு, புகைப்பிடிக்கக்கூடிய பொருள். சினிமா திரைப்படம். சர்க்குலர்னா சுற்றறிக்கை. இப்போ ஒரு அலுவலகத்தில் ஒரு தகவல் வந்து அனைவருக்கும் தெரியணும் அப்படின்னா அதை தெரிவிப்பதற்காக அனுப்பப்படுறது தான் இந்த சர்க்குலர், சுற்றறிக்கை. கிளைம் கோரல். உரிமை, அதாவது தனக்கு வர வேண்டிய பணம் இல்லைன்னா சலுகை அதை கேட்டு விண்ணப்பிக்கிறது தான் இந்த கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கிளாஸ் வகுப்பு. கிளியரிங் ஹவுஸ்னால் வங்கி கூடல், அதாவது வங்கிகளுக்கு இடையே உள்ள காசோலை பரிமாற்றத்தை சரி செய்யக்கூடிய இடம்தான் வங்கி கூடல், கிளியரிங் ஹவுஸ். சைட்டட் அப்படின்னா செப்பிய, மொழிந்த, அதாவது ஒரு குறிப்பிடப்பட்ட, ஒரு மேற்கோள் காட்டப்பட்ட அப்படின்ற பொருள். சிவில் குடிமுறை உரிமையியல். கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா தெளிவு விளக்கம். கிளாஸ் ஆனால் கூறு, அதாவது ஒரு ஒப்பந்தம் அல்லது சட்ட விதியோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளக் அப்படின்னா எழுத்தர். கிளச் அப்படின்னா பிடிமானம். வாகனத்துலலாம் இருக்கும் இல்லையா, வாகனத்துலலாம் அதோட இயக்கத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தக்கூடிய கருவி கிளச். கோரஸ்னால் பருவெட்டு, அதாவது அப்படின்னா என்ன பொருள்னா கரடு முரடான அல்லது தரம் குறைந்த அப்படின்ற பொருள், பருவெட்டு. அதற்கடுத்து கோட் அப்படின்னா விதி அல்லது சட்டம். குழம்பி, காஃபிக்கு தமிழில் குழம்பி. கமிஷனர் ஆணையர். கம்பேஷன் இரக்கம் அல்லது பரிவு, கம்ப்யூட்டர் கணிப்பொறி. கன்ஸ்ட்ரக்ஷன் சலுகை, உதாரணமாக பேருந்து கட்டண சலுகையை சொல்லலாம். கான்டாக்ட் நடத்தை, ஒரு தனிநபரோட ஒழுக்கம் அல்லது செயல்பாடை குறிக்கக்கூடியது. கான்ஃபிடென்ஷியல் மந்தனம்.
கான்ஃபிடென்ஷியல் மந்தனம் அப்படின்னா மிக ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய கோப்பு, ஃபைல். மிக ரகசியமாக வைக்கப்படக்கூடிய கோப்பு அல்லது ஒரு தகவலை கூட சொல்லலாம். கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஸ்னால் நம்பகம், ஒரு நபர் அல்லது அமைப்பின் மீதுள்ள நம்பிக்கை. அதுக்கடுத்து கான்ஃபிஸ்கேஷன்னா பறிமுதல் செய்தல். இப்போ சட்டவிரோதமாக ஒரு பொருள் வச்சுருக்காங்க அல்லது வரி செலுத்தாமல் சொத்து வச்சுருக்காங்கன்னா அதை அரசு பறிமுதல் செய்தலை குறிக்கும். காங்கிரிகேஷன் அப்படின்னா திருக்கூட்டம். காங்கிரஸ், பேராயம், ஒரு கூட்டமைப்பு, ஒரு பெரிய மாநாடு அப்படின்னு கூட சொல்லலாம். காங்கிரஸ், பேராயம். கான்சென்ட், இசைவு அல்லது இணக்கம். கன்சல், அயல்நாட்டு பேராளர். கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம். கண்டெய்னர், கொள்கலம். கண்ட்ராபேண்ட் அப்படின்னா கடத்தல் பொருள், அதாவது சட்டப்படி கொண்டு வர தடை செய்யப்பட்ட பொருட்கள். கான்ட்ராக்டர் அப்படின்னா ஒப்பந்தக்காரர். ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட தொகையில் செய்து முடித்து தரணும் அப்படின்னு ஒப்பந்தம் செய்பவர் கான்ட்ராக்டர், ஒப்பந்தக்காரர். குக்கர், சமைக்கலம். காப்பி, நகல் அல்லது படி. காப்பிரைட் அப்படின்னா பதிப்புரிமை, அதாவது ஒரு படைப்பை உருவாக்கியவருக்கே உரிதான அதிகாரம், அதை தான் பதிப்புரிமை, காப்பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா கடித தொடர்பு. இப்போ 2 அலுவலகங்கள் இருக்குன்னா அலுவலகங்களுக்கு இடையே பரிமாற்றப்படும் கடிதங்கள், அதான் கரஸ்பாண்டன்ஸ், கடித தொடர்பு. கவுண்டர்ஃபாயில் அப்படின்னா அடிக்கட்டை அல்லது அடியிதழ். இப்போ ஒரு ரசீதோ அல்லது ஒரு காசோலையோ வச்சுருக்கோம்னா அதோட ஒரு பகுதி சான்றுக்காக நம்மக்கிட்ட வச்சுருப்போம் இல்லையா, அதான் கவுண்டர் ஃபாயில், அடிக்கட்டை அல்லது அடியிதழ். கோர்ட், நீதிமன்றம். கவரிங் லெட்டர், மேல் கடிதம். கிரைம், குற்றம். கிரிமினல், குற்றவாளி அல்லது குற்றவியல். கியூரேட்டர் அப்படின்னா காப்பாட்சியர், அதாவது பாதுகாவலர் அல்லது மேற்பார்வையாளர். கரண்ட், நடப்பு. கர்ஃப்யூ அப்படின்னா ஊரடங்கு சட்டம், அதாவது பாதுகாப்பு கருதி மக்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போடுவாங்களே, அதான் ஊரடங்கு சட்டம், கர்ஃப்யூ. கஸ்டம்ஸ் அப்படின்னா சுங்கம். கரிக்குலம், பாடத்திட்டம். சைக்ளோஸ்டைல், நகலச்சு, கல்லச்சு, உருளச்சு. பழைய முறையில் நகல் எடுக்கக்கூடிய கருவி, அதான் சைக்ளோஸ்டைல். க்ரஷ் அப்படின்னா குழந்தை காப்பகம், குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அல்லது பராமரிக்கக்கூடிய இடம். டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னா விடுத்த நாள் அல்லது அனுப்பிய நாள். டே புக், நாள் வழி குறிப்பேடு. டிபென்ச்சர்ஸ், ஈட்டு பத்திரங்கள், அதாவது கடன் பத்திரங்கள். இப்போ ஒரு நிறுவனம் பொதுமக்களிடம் கடன் பெற்று கொண்டதற்கான அடையாளமாக வழங்கக்கூடிய பத்திரம்தான் டிபென்ச்சர்ஸ். அதற்கடுத்து டெலிகேஷன் அப்படின்னா ஒப்படைப்பு. இப்போ ஒரு அதிகாரம் அல்லது ஒரு பணியை மற்றவரிடம் ஒப்படைத்தல். டெலிகேட், பேராளர். டெபாசிட், வைப்புத்தொகை. வைப்புத்தொகை, வங்கியில் செலுத்தக்கூடிய வைப்புத்தொகை. டெபுடேஷன் அப்படின்னா மறுபணிக்கு அல்லது பதிலாக, அதாவது ஒரு ஊழியரை தற்காலிகமாக வேறொரு துறைக்கு அல்லது இடத்திற்கு பணிக்கு அனுப்புதல், அதான் டெபுடேஷன். டெபுடேஷன் அலவன்ஸ் அப்படின்னா வேறு வேலைப்படி அல்லது பதிலிப்படி. அந்த வேறு வேலைக்காக செல்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊதிய தொகை தான் டெபுடேஷன் அலவன்ஸ். டெபுட்டி, துணை, அதாவது ஒரு முதன்மை அதிகாரிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க, உதாரணமாக டெபுட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து டிபோ அப்படின்னா பண்டகசாலை, மண்டி, பணிமனை, அதாவது சேமித்து வைக்கக்கூடிய இடம், கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அது. டிஸ்பேட்ச் அப்படின்னா அனுப்புகை, கடிதங்கள் அல்லது பொருட்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்புதல், டிஸ்பேட்ச். டெசிக்னேஷன் அப்படின்னா பதவியோட பெயர். டிஸ்மிஸ், நீக்கல் அல்லது விலக்கல். டிஸ்சார்ஜ் அப்படின்னா நிறைவேற்றம். டிஸ்போசல்,
முடிவு, டிஸ்போசல் முடிவு. டிஸ்கிரிப்பேன்சி அப்படின்னா முரண்பாடு. அதாவது இப்போ ஒரு கணக்கு இல்லாட்டினா தகவலில் காணப்படும் வேறுபாடு அல்லது தவறுன்னு கூட சொல்லலாம். டிஸ்கிரிப்பேன்சி முரண்பாடு. டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். டைரக்ட் நேரடி. டிவிஷன் பிரிவு. டாக்குமெண்ட்ஸ் ஆவணம் அல்லது முறிகள். அதாவது தகவலை உறுதிப்படுத்துறதுக்குரிய பத்திரம் தான் என்ன சொல்லுவோம், டாக்குமெண்ட் முறிகள். டிராஃப்ட்னா வரைவோலை அல்லது பண வரைவு. இப்போ வங்கிகளில் பண பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆவணம் டிராஃப்ட். ட்ரெயின் வடிகால், ட்ரைனேஜ். டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னா வரைவாளர். இப்போ ஒரு கட்டிடம் அல்லது எந்திரத்தோட வடிவமைப்பை வரையக்கூடியவர், வரைவாளர். ட்ரில்லு கவாத்து அல்லது துளையிடல். டியூட்டி கடமை, பணி, தீர்வைனா வரி. டெட்லாக் அப்படின்னா முட்டு நிலை. டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராட்யுட்டி அப்படின்னா இறப்பு ஓய்வு பணிக்கொடை. அதாவது ஒரு ஊழியர் ஓய்வு பெறும்போதோ அல்லது பணியில் இருக்கும்போதோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வழங்கக்கூடிய மொத்த தொகை தான் இறப்பு ஓய்வு பணிக்கொடை. அதாவது டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராட்யுட்டி. அதுக்கடுத்து டெபார் அப்படின்னா உரிமை தடை. டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்னா கடமை தவறுதல். தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் அலட்சியமாக இருப்பதை குறிக்கும். டெவோலேஷன் அப்படின்னா அதிகார மாற்றம். டெமி அஃபிஷியல் அப்படின்னா நேர்முக கடிதம். இப்போ ஒரு அதிகாரி மற்றொரு அதிகாரிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதுறது நேர்முக கடிதம். டிபார்ட்மெண்ட் துறை. டைரக்டரேட் இயக்ககம். ஒரு துறையோட செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய தலைமையிடம் இயக்ககம். டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுங்கு நடவடிக்கை. அதாவது பணியில் இருக்கும்போது தவறு செஞ்சாங்கன்னா எடுக்கக்கூடிய தண்டனை நடவடிக்கை தான் ஒழுங்கு நடவடிக்கை, டிசிப்ளினரி ஆக்ஷன். டிஸ்கிரிஷன் அப்படின்னா தீர்ப்புரிமை. டைரக்டரி விவர தொகுப்பு. டிக்ரி தீர்ப்பு அல்லது ஆணை, நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய இறுதி தீர்ப்பு. டீட் அப்படின்னா உடன்படிக்கை. இப்போ நிலம் அல்லது சொத்து சம்பந்தமான சட்டப்பூர்வமான ஆவணத்தை தான் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கை. ஏர்ன்டு லீவ்னா ஈட்டிய விடுப்பு. அதாவது ஒரு ஊழியர் பணிபுரிந்த நாட்களுக்காக அவருக்கு சேரும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு, இஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஈட்டிய விடுப்பு, ஏர்ன்ட் லீவ். ஏர்னஸ்ட் மணி அச்சாரம். அதாவது ஒரு ஒப்பந்தம் அல்லது சொத்து வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸாக ஒரு தொகை கொடுப்பாங்களே, அதான் அச்சாரம், ஏர்னஸ்ட் மணி. எஃபிஷியன்சி பார் திறன் தடை. எலாஸ்டிக் நெகிழும் தன்மையுள்ள பொருள். எலிஜிபிலிட்டி தகுதி. எம்பேசில்மெண்ட் அப்படின்னா கையாடல். இப்போ ஒரு பொது பணத்தையோ ஒரு நிறுவனத்தோட பணத்தையோ முறைகேடாக பயன்படுத்துதல், அதான் கையாடல். அதற்கடுத்து எமாலுமெண்ட் அப்படின்னா ஊதியம். எமாலுமெண்ட் அப்படின்னா ஊதியம், ஒரு பதவிக்காக வழங்கக்கூடிய சம்பள சலுகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எமெரிட்டஸ் அப்படின்னா ஓய்வு பெற்ற. அதாவது கௌரவமான முறையில் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து அந்த பட்டத்தை வைத்திருப்பாங்க இல்லையா, அதை குறிப்பது தான் எமெரிட்டஸ், ஓய்வு பெற்ற. உதாரணமாக பேராசிரியர் அப்படின்னு சொல்லலாம். ஓய்வு பெற்றாலும் அந்த பட்டத்தை அப்படியே வச்சுருப்பாங்க. எம்பவர் அதிகாரம் அளி. என்கம்பிரான்ஸ் அப்படின்னா வில்லங்கம். இப்போ ஒரு சொத்தில் கடன் இருக்குது, இல்லைன்னா உரிமை சிக்கல் இருக்குது அப்படின்னா அது வில்லங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் என்கம்பிரான்ஸ் வில்லங்கம். என்ட்ரோஸ் ஆதரி அல்லது வலியுறுத்தல். என்சைக்ளோபீடியா கலைக்களஞ்சியம். என்டவுமெண்ட் அப்படின்னா அறக்கட்டளை. இப்போ ஒரு கல்வி அல்லது தர்ம காரியத்திற்காக ஒரு நிறுவனத்திற்கு அளிக்கக்கூடிய நிதி. என்ஃபேஸ்மெண்ட் ஸ்லிப் அப்படின்னா முகப்பு சீட்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எடுத்தல். ஒரு சட்டத்தையோ விதியோ நடைமுறைக்கு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எடுத்தல். என்கொயரி விசாரணை கேட்டாய்வு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா பணியாளர் தொகுதி
பணி அமைப்பு அல்லது ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. எவிடன்ஸ் சான்று. எக்ஸைஸ் அப்படின்னா ஆயம். அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய பொருளின் மீது விதிக்கப்படும் வரி. எடுத்துக்காட்டாக கலால் வரியை சொல்லலாம். எக்ஸைஸ் ஆயம். எக்ஸ்க்ளூஷன் நீக்கம் அல்லது நீக்குதல் அல்லது தவிர்த்தல். எக்ஸ்கியூஷன் அப்படின்னா நிறைவேற்றம் அல்லது செயலாக்கம். நிறைவேற்றுதல் அல்லது ஒரு திட்டத்தை செயலாக்குதல். எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப் அப்படின்னா செயலான் பணியாளர். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா செயல் அலுவலர். எக்ஸப்ஷன் அப்படின்னா விலக்களிப்பு. ஒரு வரி அல்லது விதியிலிருந்து பொதுவாக இருக்கக்கூடிய விதியிலிருந்து தரப்படக்கூடிய விலக்கு, அதாவது விலக்களிப்பு. அதற்கடுத்து எக்ஸ் கிராட்டியா கிராண்ட் அப்படின்னா இரக்க கொடை அல்லது கருணை கொடை. இப்போ சட்டப்படி இல்லாட்டினாலும் கருணையின் அடிப்படையில் வழங்கக்கூடிய நிதி உதவி, அதான் இரக்க கொடை அல்லது கருணை கொடை. அதற்கடுத்து எக்ஸைல் அப்படின்னா நாடு கடத்தப்பட்டவர். எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா பதவி வழி கிடைக்கக்கூடிய மற்றொரு பொறுப்பு அல்லது வேலை, அதான் எக்ஸ் அஃபிஷியோ. எக்ஸோனரேஷன் அப்படின்னா குற்றச்சாட்டிலிருந்து விடுப்பு, குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்படுதல். எக்ஸ்ட்ராக்ட் எடுகுறிப்பு, அதாவது ஒரு பெரிய ஆவணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி, ஒரு குறிப்பை தான் எடுகுறிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எக்ஸ்பிரைட் அப்படின்னா ஒரு தலையான, அதாவது மறுதரப்பு இல்லாமல் ஒரு பக்கமாகவே கேட்டு முடிவு செய்தல், ஒரு தலையான. எக்ஸ்பிளனேஷன் விளக்கம். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டல். எக்ஸ்டென்ஷன் நீட்டிப்பு. எக்ஸ்ட்ரேனியஸ் அப்படின்னா தொடர்பற்ற. எக்ஸ்ட்ரேனியஸ்னால் தொடர்பற்ற, தற்போதைய விஷயத்துக்கோ அல்லது நிகழ்வுக்கோ சம்பந்தமில்லாதது, தொடர்பற்ற. எக்ஸ்ட்ராடினரி சிறப்பு வாய்ந்த. எக்ஸ்ட்ராடினரி லீவ் பொது மிகை விடுப்பு. எக்ஸ்ட்ராடினரி லீவ்னா பொது மிகை விடுப்பு, அதாவது சம்பளம் இல்லாத விடுப்பு அல்லது சிறப்பு விடுப்பு வகை. ஃபேக்சிமலி அப்படின்னா அசலச்சு. ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மையான ஆவணத்தில் அப்படியே எடுக்கப்பட்ட நகல், அதை தான் அசல் அச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து ஃபேக்கல்ட்டி வினைத்திறம் அல்லது அறிவு புலம். ஃபால்ஸ் கிளைம் தவறான உரிமை அல்லது கோரிக்கை. ஒரு உண்மையற்ற ஒன்றை அல்லது தவறான ஒன்றை கோரிக்கையாக வைப்பது, தவறான உரிமை அல்லது கோரிக்கை. ஃபேக் போலி. ஃபேமிலி பென்ஷன் குடும்ப ஓய்வூதியம். இப்போ அரசு ஊழியர் மறைவுக்கு பின்னாடி அவங்க குடும்பத்திற்கு வழங்கக்கூடிய தொகையை தான் குடும்ப ஓய்வு ஊதியம், அதாவது ஃபேமிலி பென்ஷன். அதற்கடுத்து ஃபனாட்டிக் அப்படின்னா விடாப்பிரியர் அல்லது வெறியர், ஒரு கொள்கையில் பிடிவாதமாக இருப்பவரை குறிக்கும். ஃபெடரல் கோர்ட்னா கூட்டாட்சி நீதிமன்றம். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னால் விழா முன்பணம். இப்போ விழா காலங்களில் ஊதியத்திலிருந்து முன்பணமாக பெற்றுக்கொள்வதை குறிக்கும். ஃபீல்டு அப்படின்னா களம், அதாவது வேலை செய்யக்கூடிய பகுதி. ஃபெடலிட்டி பாண்ட் அப்படின்னா நம்பிக்கை அல்லது பிணை முறி. ஒரு ஊழியர் நேர்மையாக இருப்பார் என்பதற்கான உறுதிமொழி பத்திரம் தான் ஃபெடலிட்டி பாண்ட், அதாவது நம்பிக்கை அல்லது பிணை முறி. ஃபீ அப்படின்னா கட்டணம். ஃபைல் கோப்பு. ஃபினான்ஸ் நிதி. ஃபைன் தண்டம் அபராதம். ஃபிஸ்கல் இயர் அப்படின்னா நிதி ஆண்டு, அதாவது நிதி கணக்குகளை கையாளக்கூடிய வருடம், நிதி ஆண்டு. ஃப்ரிக்கா உள்வட்டம். வருவாய்த்துறையில் பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்த பகுதியை தான் ஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவோம், உள்வட்டம். ஃபிட்னஸ் தகுதி. ஃபிக்சேஷன் அப்படின்னா அறுதியிடல், அதாவது உறுதிப்படுத்துதல் அல்லது நிலைநிறுத்துதல், அதைத்தான் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அறுதியிடல். அதுக்கடுத்து ஃபிக்சேஷன் ஆஃப் பே சம்பள திட்டமிடல், ஊதியத்தை நிர்ணயம் செய்தலை குறிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதமுள்ள சொற்களை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.